ஸ்கூல் படிக்கிற இந்த பொண்ணு, அவளோட ஃப்ரெண்டு ஸ்கூட்டி வாங்கிட்டான்னு, எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தாங்கன்னு அவங்க அப்பாட்ட கேட்குறா. அவங்க அப்பா அவ என்ன ஆசைப்பட்டாலும் அத உடனே வாங்கி குடுத்துருவாரு. அவரு கால் டாக்ஸி ஓட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. "நீ பைக் ஓட்ட கத்துக்கம்மா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு" அவரு சொல்றாரு. சரின்னு இவ அவ ஃப்ரெண்டு கிட்ட அப்படி இப்படின்னு கெஞ்சி ஸ்கூட்டி வாங்கி மேம் கிட்ட தனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி யூடியூப்பை பார்த்து ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே கீழே போட்டுறா. மெக்கானிக் ஷாப்புக்கு போனா அந்த மெக்கானிக் 2500 ஆகும்னு சொல்றாரு. இவகிட்ட காசு இல்லாத காரணத்தினால ஃப்ரெண்டோட அண்ணாவே வந்து வண்டியை ரெடி பண்ணிட்டு அந்த பொண்ணோட போனை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போனை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு ஃப்ரெண்டோட அண்ணா கிட்ட பைக் புக் பண்ண சொல்லியிருக்கா. அவளும் அங்க வந்த பைக்ல ஓடிபிலாம் சொல்லிட்டு பைக்ல ஏறி போறா. ஆனா, அவ தவறான ஒரு வண்டியில ஏறி போய்க்கிட்டு இருக்கா. அவனும் அதுதான் சாக்குன்னு அந்த பொண்ண அவன் மேல இடிக்க வைக்கிறான். சந்தேகப்பட்ட அந்த பொண்ணு உடனடியா வண்டிய நிப்பாட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அவன அரைஞ்சிட்டு ஓடிடுறா. அந்த பையன் அவனோட மொபைல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டான். எப்படி அந்த காச கொடுக்கறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆட்டோல போறதுக்காக ரூ. 2500 அவங்க அப்பா அவளுக்கு குடுக்குறாங்க. அந்த பணத்த மெக்கானிக் ஷாப்ல குடுத்துட்டு, ஆட்டோல வராம ஆட்டோக்காரன பார்த்து போய் ஒளியறா. அப்போ அங்க இருக்கிற புது பைக்க காமிச்சு, "இதுதான் என்னோட பைக்கு. இனிமே நான் இதுல தான் வரப்போறேன்னு" சொல்றா. வண்டி ஓனர் வண்டிய வந்து எடுக்க, "இது என்னோட கசின்னு" சொல்லிட்டு வண்டியில ஏறி ஸ்கூலுக்கு போறா. அந்த பையனும் அந்த பொண்ண எதுவுமே கேட்காம அவள ஸ்கூல்ல இறக்கி விட்டு போறான். அப்ப அவளும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஸ்கூலுக்குள்ள போயிட்டா. ஸ்கூல் முடிஞ்சு வரும்பொழுது அந்த பையன் அந்த பொண்ணுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் ஆட்டோக்கார அண்ணா அங்க வர, மறுபடியும் இவ பைக்ல ஏறி உட்காந்து வீட்டுக்கு போறா. அப்படி அவ பைக்ல போகும்போது எதற்காக அவ பைக்ல ஏறினாலோ எல்லாத்தையும் அவகிட்ட சொல்றா. அதுக்கு அப்புறம் அந்த பையனே அந்த பொண்ணுக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவளோட ஃபேஸை மறைச்சிக்கிட்டு டெய்லியும் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு ஒரு வழியா லைசன்ஸும் வாங்கிடுறா.